போன போல உள்ள போட்டானுங்க, அதனால வெறியில இருக்கானுங்க போல. உள்ள பண்ற பாருங்க, போயிட்டு வந்து காட்டணும். யாருன்னு உள்ள போயிட்டு வந்து காட்டுங்க. சம்பவம் பண்றோம். வெள்ளம் தான் கேப்பீங்க அந்த சவுண்ட். ஆரம்பிக்க போய் ரொம்ப வருத்தமா தல இந்த ஃபர்ஸ்ட் ஷோ போடாம எடுத்துக்கிது. அது தலையோட அவரோட வார்த்தையே அதுதான். ஆரம்பத்திலேருந்து தன்னம்பிக்கை தன்னடக்கம். இது இப்போ இல்லை, தீனா படத்திலே சொல்லிட்டா போல. அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வார்த்தை தான் அதெல்லாம். இவர் தலைக்காக வைக்கிறதுக்கு செட் ஆகுது. மற்ற யாருக்கு வைக்கிறாங்களோ இல்லையோ தலைக்கு இப்போ இல்லை. அவர் தமிழில் பேர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்காரு. அவர் மற்ற ஆக்டர்ஸ்லாம் எப்படியும் எனக்கு தெரியாது. இவர் தமிழில் ஆரம்பத்துலேருந்து தமிழில் பேர் வச்சிருக்க ஒரே ஆக்டர் பார்த்தீங்கன்னா இவர் தான். மற்றவங்களாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா தூய தமிழ் இருக்காது. இவர் பேர் எல்லா படமும் பேர் பாருங்கள் தூய தமிழில் தான் பேர் வைப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை எங்களுக்கு எங்கள் யங்ஸ்டர் எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து அவர் வந்து ஊக்குவிக்கிறாரு. அவர் படத்து பேர் மூலியமாகவும் சரி, அவர் டைலாக் மூலியமாகவும் சரி, எந்த ஒரு தப்பான வழியிலையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல யங்ஸ்டர். அவர் படம் எந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யாருக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். அவர் படம் பார்த்தீங்கன்னாலும் சரி, கருத்து கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களை வந்து நல்லா ஊக்குவிக்கிறதா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அவர் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க டைலாக்குன்னு இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, அப்பயே சொல்லியிருப்பார். ரசிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் பின்னாடி வராதிங்க, எனக்காக போஸ்டர் ஓட்டாதீங்க. அவர் இன்றைக்கி சொல்லுங்க, ரசிகர் மன்றத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி 2006-2007 சொல்லியிருப்பார். ஒரு SS மியூசிக்னு நினைக்கிறேன், அதில் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2006-2007 சொல்லியிருப்பாரு, எனக்கு பின்னாடி வராதிங்க, எனக்காக போஸ்ட் அடிக்காதீங்க, உங்கள் அப்பா அம்மா பாருங்கன்னு. அதுக்கப்புறம் அது 10 பேர் டைலாக் நிறைய நடிகர்லாம் விட்டுருப்பாங்க சில பேர்லாம். ஆனால் அதெல்லாம் அப்பயே சொன்னவர் அவர். ஆனால் இப்போ சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து வளர்ந்துட்டு ஒன்று சொல்கிறாருலாம் இல்லை, அன்றைக்கே சொன்னவர் அவர். ரசிகர் மன்றத்தை கலைக்கு முன்னாடியே சொன்னார். அதெல்லாம் சொல்லி பசங்க நிறைய பேர் அவரை ரொம்ப தொல்லை பண்ணி அவர் நிறைய விஷயத்தில் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் ரசிகர் மன்றத்தை கழிச்சாரு. புரியுதுங்களா? நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து தலை ஃபேன் தான் எல்லாருமே. ஸோ அதுக்காண்டி வந்திருக்கிறோம். வி ஆர் லைக் வெயிட்டிங் ஃபார் இட். கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். லைக் ஆஸ் அன் ஆக்டர் அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி பத்மபூஷன்லாம் வாங்கினது வந்து வி ஆர் லைக் வெரி ப்ரௌட் அபவுட் இட். அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அஜித் படம்னா எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்லை. அஜித் படத்து தலைக்காக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. சரி, தலைன்னு சொல்லக்கூடாது, ஏக்கைக்காக எல்லாரும் பார்ப்பாங்க. எங்களுக்கு விடாமுயற்சி தான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டில்லை பார்த்து எக்ஸ்பெக்டேஷன். இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் தலைக்காக நாங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேக்காக கண்டிப்பாக பார்த்தாகணும், கண்டிப்பாக பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி ஒரு லெவலுக்கு நல்லா தான் எடுத்திருப்பார். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ வந்துடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, எல்லாரும் ஃபயர் போட்டிருக்காங்க. யூஎஸ்ஏலேயும் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஷோ அங்கே முடிகிற லெவலுக்கு வந்துடுச்சு. ஆந்திராவில், பெங்களூர்லேயும் முடிஞ்சிடுச்சு. ரிவ்யூ நல்லா தான் வந்திருக்குன்றாங்க. அதுக்காகவே நான் தலைப்படம் எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்த்துருவோங்க. எங்களுக்கு தேவை மக்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். மற்றவங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் படமே எங்களுக்கு வந்து சூப்பர் ஆஹா ஓஹோ தான். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் இருந்துச்சுன்னா போதும். எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு, நல்ல படம் தான். சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பத்மபூஷன் விருது வாங்கினார். அதுக்கு அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அவர் வாங்குறதுக்கு தகுதியான நபர் தான் அவர். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்திருக்கோம். நல்ல எதிர்பார்ப்போட இருந்தோம் 2 வருஷம் கழிச்சு வரோம் அப்படின்ட்டு. இப்போ வந்திருக்கோம், நல்லா இருக்கும் படம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக பார்த்துட்டு திருப்பி உங்களுக்கு பேசுகிறேன். அது சொல்லவே வேணாம், ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை தான். எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயந்தான். அந்த ஒரு சந்தோஷத்தையும் கொண்டாடுற மாதிரி இந்த படமும் வந்துடுச்சு. அதனால் அதை என்ஜாய் பண்ணணுமே முக்கியமாக, அதுக்காக தான் வந்தோம். அப்படிலாம் இல்லை, என்ன தான் செஞ்சாலும் நமக்குள்ளே நம்ம ஒன்று செஞ்சுப்போம் இல்லைங்களா, அதை மாற்ற முடியாது. கண்டிப்பாக ஒரு படத்தை ஒரு கொண்டாட்டமாக தான் கொண்டாடுவோம் எல்லாருமே. மனசளவில் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும். கார்லேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, சரி செலிப்ரேஷன் கோசம் வந்திருக்கோம். நாளைக்கு 10 மணிக்கு தான் எனக்கு ஷோ. குட் பை டாகில் வந்து மதுரையில் போய் பார்க்குற பிளான் பண்ணியிருக்கோம். அது இன்னும் வெறித்தனமாக மாசாக இருக்கும். இந்த படம் வந்து பிரேக் டவுனோட இதுதான் சொல்கிறேன், இன்ஸ்பிரேஷன் தான் சொல்கிறேன். மகிழ் திருமணி வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் போய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால அவங்க நாளைக்கு வந்து அதையே நம்பி சுற்றிட்டு நம்மளே நம்பிட்டு இருப்பாங்க. அவங்க தொழிலை பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு தான் கழிச்சவர் அவர். அதனால் அவரை மாதிரி யாரும் தன்னை பூஸ்ட் பண்ண முடியாது ரசிகரெல்லாம். இன்றைக்கும் அவங்க அவரை வந்து உயிராக நினைக்கிறாங்க. அவர் ஒரு லெவலுக்கு மேலே வச்சுருக்காங்க. கடவுளையும் கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுதியான நபர் அவர் ஒருத்தர் தான். வேறு யாரும் அந்த அளவுக்கு மனசு வராது கூப்பிட்றதுக்கு. என்னதான் ரசிகர் கை தட்டினாலும் ஒருத்தர் கடவுளை சொல்கிறதுக்கு மனசு யாருக்கும் வந்துடாது. அந்த அளவுக்கு அவர் கூப்பிட்றதுக்கு மனசு வருதுன்னா அந்த அளவுக்கு தகுதியான நபர் அவர். அது எல்லாரும் அவரே சொல்லலாம், ஐயோ கூப்பிடாதீங்கன்னு. ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஒருத்தர் சொல்கிறதுக்கு தகுதியான நபர் அவர் தான். அது இன்றைக்கும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். எனக்கும் விருப்பம் இல்லை சார். கடவுள் தான் சார். அவர் அந்த அளவுக்கு தகுதியான நபர் தான் சொல்கிறேன். அவர் கடவுள் கிடையாது. கடவுள் படைப்பில் அந்த அளவுக்கு ஒரு தகுதியான நபர்.
அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து வழி நடத்துறாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளை கும்பிட்றவங்க ஒரு நல்லது கெட்டது நல்லது பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் எல்லாத்துலேயும் நீ இப்படி இரு, அப்பா அம்மாவை பார்த்துக்கோ, உன் லைஃப்பை பார்த்துக்கோ. யார் சார் சொல்லுவா? என் பின்னாடி வராத ஒன்றை பார்த்துக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? மற்றவங்களாம் நீங்கள் போய் ஒரு பேட்டி கொடுக்குறத பாருங்கள். ரசிகரை எப்படி பூஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நல்லா பண்ணுங்க, இன்னும் இப்படி பண்ணுங்க, ஐயோ இந்த படம் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, அந்த தேட்டர் செலிப்ரேஷன் பார்த்தீங்களா, என்ன மாதிரி இருந்தது, ரசிகரை உசுப்பேத்தி விடுவாங்க, இன்னும் டபுளாக பண்ணுங்கன்னு தான். இவர் வேணான்றாரு. ரசிகரை உசுப்பேத்தி விட்டுட்டு எல்லா ஸ்டாரையும் பாருங்கள். இப்போ கூட ஆந்திராவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ரசிகர் வந்து இப்போ தலை ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் போனார்னா போதும், இப்படி கையை காமிக்க வேணாம், அப்படி போனார்னா போதும், கூட்டம் எங்கேருந்து வேணாலும் வந்துடும், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நின்றுடும். அந்த மாதிரி வேணாம் தான் அவர் ஒதுங்கி இருக்காரு. ஆனால் மற்றவங்களாம் அப்படி கிடையாது. அவங்க வர இடத்த சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆளுங்க மூலயமா இன்ஃபர்மேஷன் விட்டுருவாங்க. அவங்க ரசிகர் மூலியமாக பரவிட்டு வந்து நின்றுட்டு தானாக வந்த மாதிரி காட்டுவாங்க. நம்மளால அப்படி கிடையாது. வர்றது தெரியவே தெரியாது. அவர் வர்றதுன்னு ஒன்றா ஏர்போர்ட்டில் வர்றது அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு மூலியமாக தெரிஞ்சு வரானுங்க பசங்க. அவர் வர்றது தெரிஞ்சதுன்னா போதும் சார். அவர் வேணான்னு தான் அவாய்ட் பண்ணிட்டு ஒதுங்கி இருக்காரு. ஆனால் அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு டீமை வச்சுன்னு பரப்பி அவருக்கு இன்னும் அது வந்து மேலே தான் சார் தூக்கி ஏற்றுன்னு போகுது. அந்த சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசுறதுனால தான் அவர் இன்னைக்கு மேலே போயிட்டு இருக்காரு. அவர் வந்து கண்டுக்காம விட்டுருந்தா கூட அவருக்கு வந்து வெறித்தனமான ரசிகர் உருவாக மாட்டாங்க. அவருக்கு ரசிகர் இன்னைக்கு வெறித்தனமாக இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, ஆப்னன்ட் டீமோ மற்ற டீம் எல்லாம் வந்து அவர் வந்து கேவலமாக எழுதும்போது ஒரு நல்ல மனுஷனை இப்படி எழுதுறதுனால தான் இன்னும் பசங்க இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. அதிகப்படியாக ரசிகர் வந்து வெறித்தனமாக உருவாகிறாங்க.